கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக சமாதானத்தோடு கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, உங்கள் பிள்ளைகள் கல்வி நிலையில் சிறக்க வேண்டுமா? அவர்களுக்கு நல்ல தரமான கல்வி நிலையத்தை காட்டுங்கள். உங்கள் பிள்ளைகள் நல்ல விளையாட்டு வீரர்களாக மாற வேண்டுமா? திறமையான விளையாட்டு பயிற்சி ஆசிரியரை அவர்களுக்கு காட்டுங்கள். உங்கள் பிள்ளைகள் இசைத்துறையில் சிறக்க வேண்டுமா? சிறப்பான ஒரு இசை ஆசிரியரை காட்டுங்கள். உங்கள் பிள்ளைகள் நல்லவர்களாக வாழ்ந்து காட்ட வேண்டுமா? அவர்களுக்கு உடனடியாக உங்களின் நல்ல வாழ்க்கையை காட்டுங்கள். வெளியில் அவர்கள் நல்லவர்களாக பார்க்கின்ற நபர்களின் முழு பக்கமும் அவர்களுக்கு தெரியாது. உங்கள் வாழ்க்கையை மட்டுமே அவர்கள் எல்லா பக்கத்தையும் அறிந்திருக்கின்றார்கள். முழுமையாக உங்களையே பார்த்து அவர்கள் வளர்ந்திருக்கின்றார்கள். அதுதான் உண்மை. வெளி உலகம் தெரியாத பிள்ளைகள் குடும்பங்கிற உலகத்துக்குள்ள பெற்றோர்கள் இடத்தில் இருந்து அதை பார்த்து கண்டு கேட்டு அன்பு, தாழ்மை, உண்மை, பொறுமை, நேர்மை, இரக்கம், நியாயம், ஒழுக்கம், கட்டுப்பாடு என எந்த ஒரு நற்குணத்தையும் உங்களிடம் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகளிடம் எந்தெந்த குணங்கள் ஒருபோதும் காணப்படக்கூடாது என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ, அப்படியானால் அந்த குணங்கள் இப்பொழுது உங்களிடம் இருந்தால் அதை களைந்து விடுங்கள். உங்கள் பிள்ளைகளிடத்துல எந்தெந்த குணங்கள் அவசியம் வேண்டும் என்று எண்ணுகின்றீர்களோ, அப்படியானால் அவை யாவும் உங்களிடத்தில் இப்போதே இருக்க செய்ய வேண்டும். உங்களிடத்தில் இல்லாத நல்ல குணங்களை உங்கள் பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்பது நியாயம் இல்லை. என்னிடத்தில் என் பிள்ளைகள் தவறி போகத்தக்கதான தவறான விஷயங்கள் எதுவும் இல்லை. என்னிடத்தில் என் பிள்ளைகள் பின்பற்ற வேண்டிய நல்ல விஷயங்கள் பல இல்லாமல் இல்லை. நான் வாழாத ஒரு வாழ்க்கை முறையை பிள்ளைகளிடம் நான் எதிர்பார்க்க கூடாது. நான் காண்பிக்காத நல்ல குணங்களை பிள்ளைகள் காண்பிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபைக்கு கடிதம் எழுதும்போது அவர் இப்படியாக எழுதுகிறார். என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை செய்யுங்கள் என்று அவர் எழுதுகிறார். முதலாவது, என் பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கணும். என் பிள்ளைகிட்ட எந்த கெட்ட குணமும் இருக்கக்கூடாது அப்படின்னு நாம பெற்றோர்கள் நினைப்பது தவறல்ல. பிள்ளைகள் அவ்விதமாக வளர்வது நல்லதுதான். ஆனா வளர்க்கப்படுகிற இடம் எது? முதலாவது அந்த பிள்ளைகள் பெற்றோர்களிடம்தான் வளர்க்கப்படுகிறார்கள். பெற்றவங்க தான் பிள்ளைகளை வளர்க்காங்க. அப்போ வளர்க்கப்படுகிற இடத்துல
அங்கே பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஒரு தகப்பனாவது, தாயாவது எப்படி அவங்க இருக்கிறாங்க? அதத்தான் கவனிக்கும். அது சிறு வயசுலேருந்து அத கவனிக்குது. முகத்த பாக்குது. நாம எப்படி அந்த பிள்ளைய வளர்க்கிறோம்? நாம பிள்ளையிடத்துல எதிர்பார்க்கிற நல்ல குணங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நல்ல செயல்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஏன்னா, பிள்ளைகளுக்கு முதலாவது ஆசிரியர் யார் அப்படின்னா, தகப்பனும், தாயும் தான். 2வது தான் வெளி உலகம். 2வது தான் கல்வி சம்பந்தப்பட்டது வெளிய. விளையாட்டு வீரராக வேண்டியது வெளிய. இசைத்துறையில் வெளிய. இப்படியாக வெளி உலகத்தை பார்ப்பதற்கு முன்பாக பிள்ளைகள் தங்கள் குடும்ப உலகத்துக்குள்ள கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் பெற்றோர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுகிறது. இப்ப தகப்பன் கோவப்பட்டா பிள்ளைகளும் கோவப்படும். தகப்பன் குடிகாரன்னா பிள்ளைகள் குடிகாரனா மாறுது. சில குடும்பங்கள்ல. அப்போ கற்று அடைய வேண்டிய நல்ல குணங்கள் பெற்றோர்களிடத்தில் இருக்கிறது. நாம எப்படி கணவன், மனைவி இருக்கிறோம் என்பதை பிள்ளைகள் கவனிக்கிறாங்க. முதல் பாடமே படிக்கிறது பிள்ளைகள் தகப்பன், தாயிடத்தா. 2வது தான் வெளிய. என் பிள்ளை நல்லா இருக்கணும். அத பேசக்கூடாது, இத பேசக்கூடாது, அத பார்க்கக்கூடாது, இத பார்க்கக்கூடாது. இதெல்லாம் நல்ல பழக்கம் தான். நீங்க விரும்புறது நல்ல காரியம் தான். ஆனா, அத நாம செய்யாம இருக்கணும்ல. நாம செய்யாம இருக்கணும். நாம எதை செய்கிறோமோ, அதை பிள்ளைகள் செய்யும். நான் செய்வேன், பிள்ளைகள் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது தவறான காரியம். அதனால தான் பெற்றோர்கள் எல்லாவற்றிலும் முன்மாதிரியா இருக்கணும். நீங்களே அந்த மாதிரி. இயேசு நமக்கு எல்லாவற்றிலும் முன்மாதிரியா இருந்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் முன்மாதிரியா இருந்தால், நம்முடைய பிள்ளைகளும் முன்மாதிரியா நிச்சயமா இருக்கும். அதுல மாற்றம் இல்ல. அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகளிடத்தில நாம் எதிர்பார்க்கிறோம். வளர்த்தவர்கள் யாரோ, அவரிடத்தில் கற்றுக்கொள்வது தான் அதிகம் இருக்கும். நான்லாம் திருமணமாகி பிள்ளைகள வளர்த்தேன் என்று சொல்ல எனக்கு தகுதி கிடையாது. என்னுடைய துணைவியார்கள் வளர்த்தார்கள். அதனால 2 பேருடைய முகத்தையும் பார்த்து வளருகிறது தான் பிள்ளைகள். தகப்பனுடைய அதிகாரம் இருக்கணும், தாயினுடைய அன்பு இருக்கணும். நல்லா கவனிங்க. தகப்பனுடைய அதிகாரமும் இருக்கணும், தாயினுடைய அன்பு இருக்கணும். அந்த காலத்துல விருந்து வீட்டுக்கு போனா, காரமும், இனிப்பு 2 வாங்கிட்டு போவாங்க. ஆமா. காரமும், இனிப்பும் லாலா மிட்டாய் கடையிலிருந்து ஒரு விருந்து வீட்டுக்கு போறாங்கன்னா, வாங்கிட்டு போவாங்க. 2ம் கலந்து இருக்கும். அதே போல தான் குடும்பத்தில தகப்பனுடைய அதிகாரமும், தாயினுடைய அன்பும் கலந்து இருக்கிற வாழ்க்கையில பிள்ளைகள் கற்றுக்கொள்வது நிச்சயமாகவே ஆசீர்வாதமா இருக்கும். அதனால தகப்பனுடைய அதிகாரம் எப்போதும் இருக்கக்கூடாது. தாயினுடைய அன்பும் எப்போதும் இருக்கக்கூடாது. அது மிதமாக இருக்க வேண்டிய காலத்துக்கு, அந்த இடத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். அப்பதான் பிள்ளைகள் சரியான முறையில வளருவார்கள். எங்களுடைய ஆசிரியர்கள்லாம் எங்கள அந்த நாட்கள்ல கண்டித்து, கடிந்து, அடித்து நடத்தினார்கள். உண்மையிலே நாங்க கெட்டு போகல. அதனால முதல் முன்மாதிரி குடும்பத்துக்குள்ள பெற்றோர்கள், 2வது முன்மாதிரி வெளி உலகத்துல இருக்கிற ஆசிரியர்கள். இதை மனதில் வைப்போம். பிள்ளைகளுக்கு பரிசுத்த வேதாகமத்தின் நல்ல உவமைகளை, உதாரணங்களை எடுத்து காண்பியுங்கள். நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். காட் பிளஸ் யூ.